வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அயன் ராண்ட் புத்தகம் ஆந்தம். அயன் ராண்ட் யாருன்னா, இவங்க ஒரு ரஷ்யன் பார்ன் அமெரிக்கன் நாவலிஸ்ட், அப்புறம் ஒரு ஃபிலாசபர். இவங்க அப்ஜெக்டிவிசம் அப்படின்ற ஃபிலாசபியை கிரியேட் பண்ணாங்க. இவங்க ஒரு ஃபேமஸ் நாவலிஸ்ட். இவங்க எழுதின புத்தகம் தான் ஆந்தம். ஆந்தம் வந்து ஒரு டெஸ்டோப்பியன் புத்தகம். அதாவது இந்த வேர்ல்டில் எப்படின்னா இண்டிவிஜுவல் தாட்ஸே இருக்காது யாருக்கும். இது மாதிரி ஐ இல்லைனா யூ அப்படின்ற ப்ரோனவுன்ஸை யூஸே பண்ண மாட்டாங்க யாரும். ஸோ வந்து எல்லாத்துக்குமே அயன் ராண்ட் வந்து இது மாதிரி என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்றது தான் எழுதியிருக்காங்க. ஸோ புக் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இது மாதிரி தனியாக யோசிக்கிறது ஒரு பாவம், தனியாக யோசித்து ஒரு பேப்பரில் எழுதுறது பாவம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகத்தை ஈக்குவாலிட்டி அப்படின்றது தான். ஈக்குவாலிட்டி யாருன்னா, இந்த புத்தகத்தோட மெயின் கேரக்டர். ஈக்குவாலிட்டி வந்து இந்த புத்தகத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் இந்த புத்தகத்தோட நரேட்டர். இவர் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, இண்டிவிஜுவல் தாட்ஸ் யாருக்கும் இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த உலகத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாரு இந்த புத்தகத்தை. இதிலே தெரிய வருது இது ஒரு டெஸ்டோப்பியன் நாவல் அப்படின்றது. அதுக்கடுத்தது என்ன சொல்ல வர்றாருன்னா, அவரோட லைஃப் பற்றி சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து அவர் நிறைய கிரைம்ஸை கமிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. உலகத்தில் வந்து தனியான தாட்ஸ் யாருக்கும் இருக்கக்கூடாது, அது மாதிரி யோசிக்கிறது ஒரு பாவம் அப்படின்னு சொல்ற வராரு. அதுக்கடுத்தது அவரோட லைஃப் பற்றி சொல்கிறாரு. இது மாதிரி அவர் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தார். ஸ்கூலுக்கு போயிட்டு கிராஜுவேட் ஆன உடனே எல்லாருக்கும் வேலை தருவாங்க. வேலை தரும்போது இது மாதிரி வேலை தரத்துக்குன்னு தனியான ஆட்கள் இருப்பாங்க. அவங்க வந்து உங்கள் பேரை கூப்பிடுவாங்க. பேர் கூப்பிட்ட உடனே இது மாதிரி அவரோட எல்லாரோட பேரும் எப்படி இருக்குன்னா, ஈக்குவாலிட்டி, இன்டர்நேஷ்னல், அது மாதிரி இது மாதிரி எல்லாமே ரிலேட்டான. அதாவது அவங்க உங்கள் பேரை கூப்பிடுவாங்க. எப்படின்னா ஈக்குவாலிட்டி 75125 இங்கே வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு நீ வந்து இப்போ ஒரு லீடராக இருக்க போகிற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து சொன்ன உடனே அவங்க சந்தோஷமாக அவங்களோட வேலையை பார்ப்பாங்க. இண்டிவிஜுவல் தாட்ஸ் இருக்காது அந்த உலகத்தில். ஸோ வந்து ஈக்குவாலிட்டி அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஈக்குவாலிட்டி அந்த இடத்துக்கு போகிறாரு. போன உடனே என்ன சொல்கிறாங்க, நீ ஒரு ஸ்வீப்பராக இருக்க போகிற அப்படின்னு சொல்கிறாரு. ஹாப்பியாக அந்த ஜாப் அக்செப்ட் பண்ணிவிட்டு அவரோட வேலையை தொடங்குறாரு. அதுதான் கிட்டத்தட்ட ஒரு மோசமான ஜாப்னு சொல்ல வரலாம். அங்கே கார்பெண்டர், அப்புறம் லீடர் அப்படின்னு நிறைய ஜாப்ஸ் இருக்குது. லீடர் தான் அங்கே இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஜாப். அதுதான் இது மாதிரி எல்லாரும் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அந்த ஜாப் இருந்தால். அப்புறம் வந்து அவரோட ஸ்வீப்பிங் குரூப்போட அவர் ஒரு கிரே ஹவுஸ்க்கு போய் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவரோட எல்லாரோட பிரதர்ஸும் இந்த ஹவுஸில் தான் இருக்காங்க. இது மாதிரி அந்த ஹவுஸில் இருக்காங்க. அப்புறம் காலையில் வேலை வருது. வேலைக்கு அவங்க போகிறாங்க. வேலைக்கு போயிட்டு இது மாதிரி சிட்டியெல்லாம் சுத்தப்படிட்டு இருக்காங்க. சிட்டியை சுத்தப்பட்டு லஞ்ச் சாப்பிட்டு திருப்பி வேலைக்கு போகிறாங்க. அப்புறம் வந்து தூங்குறாங்க. அவங்களோட எல்லா நாட்களும் இது மாதிரி வேலைக்கு போகிறது, சாப்பிட்றது, தூங்குறது, வேலைக்கு போகிறது, சாப்பிட்றது, தூங்குறதுன்னு இருக்குது. யாருக்கும் இண்டிவிஜுவல் தாட்ஸே இருக்கிறது இல்லை. ஸோ வந்து என்ன வேலை இருக்கோ அதை செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறது தான் அவங்களோட கோல். ஆனால் எல்லாமே ஒரு நாளில் மாறுது. என்னென்னா இது மாதிரி ஈக்குவாலிட்டி வந்து அவரோட ஃப்ரெண்ட் இன்டர்நேஷ்னலோட சேர்ந்து தெரியாமல் ஒரு டனலை கண்டுபிடிக்கிறாரு. அந்த டனலை கண்டுபிடிச்ச உடனே இன்டர்நேஷ்னல் வந்து இதுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா கவுன்சில் ஆஃப் வொகேஷன்ஸ் வந்து இது மாதிரி தெரியாத இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு அவங்கள ஃபார்வர்ட் பண்ணியிருக்கு. ஸோ வந்து இவங்க போக மாட்டிருக்காங்க. ஆனால் ஈக்குவாலிட்டி என்ன சொல்கிறாருன்னா, கவுன்சில் ஆஃப் வொகேஷன்ஸுக்கு இந்த இடத்த பற்றி தெரியவே தெரியாததுனால அவங்க வந்து எந்த ரூலையும் வைக்கல இந்த இடத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு. ஸோ இந்த டனலை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்டர்நேஷ்னல் வந்து ஈக்குவாலிட்டி நம்பி அந்த டனலுக்குள்ளே போகிறாரு. இவங்க ரெண்டு பேரும் அந்த இருண்ட பாதைக்குள்ளே போயிட்டே இருக்காங்க. ஏதோ மெட்டாலிக் திங் அவங்களோட காலை டச் பண்ணுது. கீழே தொட்டு பார்க்குறாங்க. ரொம்ப கோல்டாக இருக்குது அந்த மெட்டல் திங். அப்புறம் வந்து இது ஒரு ட்ராக்னு கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க வாழ்கிற டெஸ்டோப்பியன் வேர்ல்டு வந்து ஒரு அன்சிவிலைஸ்ட் வேர்ல்டாக இருக்கிறதுனால ஒரு ட்ரெயின் ட்ராக் என்னன்னு அவங்களுக்கு தெரியுறதில்லை. ஸோ வந்து அவங்க திருப்பி மேலே ஏறி வராங்க. மேலே ஏறி வந்து இது மாதிரி என்ன சொல்கிறாங்க, இதை வந்து கவுன்சில் ஆஃப் வொகேஷன்ஸ்க்கு நம்ம சொல்லணுமா, இல்லை இந்த டனலை நம்மள்தாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கவுன்சில் ஆஃப் வொகேஷன்ஸ்க்கு தெரிஞ்சதுன்னா நம்ம ரெண்டு பேரையும் அவங்க கண்டிப்பாக ஏதாவது பனிஷ்மெண்ட் தந்து கொண்டுருவாங்க.
ஸோ வந்து இந்த டனலை பற்றி யாருக்கும் தெரியாமல் நம்ம தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்நேஷ்னலும் ஒத்துக்கிறாரு. அப்புறம் வந்து இவங்க 2 பேரும் அவங்களோட க்ரே ஹவுஸ்க்கு போகிறாங்க. அதோட நரேட்டர் சொல்ல வர்றாருன்னா அது மாதிரி இதுதான் நான் கமிட் பண்ண ஃபர்ஸ்ட் க்ரைம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து இதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டர் என்ன சொல்ல வருதுன்னா அது மாதிரி இந்த டெஸ்டோப்பியன் வேர்ல்டில் இந்த சாப்டர் என்ன சொல்ல வருதுன்னா அந்த டெஸ்டோப்பியன் வேர்ல்டில் இண்டிவிஜுவலிசம் அப்படின்ற ஒரு திங் இருக்கிறதுல. அப்புறம் அயன் ராண்ட் எப்படி இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்கன்னா ஐ-யூ அப்படின்னு ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணாமல் அது மாதிரி ஆர் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா தே தெம்னுன்ற ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த புக்கை படிக்கிறீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஹார்டாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் குரூப்பாக தான் இமேஜின் பண்ண முடியும். அதாவது ஈக்வாலிட்டி வந்து he said that அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக they said that அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வந்து அது கன்ஃபியூசிங்காக இருக்கும் சில டைம்ஸ். ஆனால் இருந்தாலும் இந்த புத்தகம் வந்து மிகவும் நல்ல புத்தகம். இதோட இந்த சாப்டர் முடியுது. நன்றி, வணக்கம்.